வணக்கம் மக்களே. நேத்து லைவ பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நானு. ஏன்னா, இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு லைவ்ங்கிறது ரொம்ப கம்மி. சட்டப்பேரவையில நடக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம். இவங்ககிட்டயே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தடவ லைவ கட் பண்ணாங்க. அத பத்திரிக்கையாளர் சொல்லி வச்சு, நம்ம அமைச்சர் ராஜ்மோகன் சார்ட்ட கேட்டு அடுத்து நடக்காதுன்னு அதே மாரி சூப்பரா நடந்துச்சு. ஒரு 3 நாள் சட்டப்பேரவையோட லைவ் நல்லா போயிடுச்சு. அதுல நல்ல விஷயம். சில விஷயங்கள ஒரு 2, 3 விஷயங்கள திருத்திக்கிறாங்க, மாத்திக்கிறாங்க. சில விஷயம் அந்த ஒரு ரீல் சம்பந்தமானதாவே போயிட்டு இருக்குது. இன்னைக்கு அதத்தான் நெறைய பேரு நமக்கு பிடிச்ச, அதாவது எனக்கு பிடிச்ச ரங்கராஜ் பாண்டே சார் அவர்களும், பத்திரிக்கையாளர் வழக்கறிஞர் கோடீஸ்வரன் ஐயா அவர்களும், இவங்க 2 பேருமே இன்னைக்கு விமர்சனம் வச்சிருந்தாங்க. அவங்க சொன்னத வச்சுதான் நான் ஒரு டீக் அவுட் பண்ணி சொல்றேன் நானு. என்னன்னா 2 பேருமே ஒரு சில சமதளத்துல ஒண்ணு வைக்கிறாங்க. 2 பேருமே பார்க்கும்போது. நம்ம ஐயா கோடீஸ்வரன் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு 3 மணி நேரம் படம் பார்த்த மாரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எஸ். ஆமா, அது உண்மதான். அதை ஏத்துக்க முடியாத ஒண்ணு இருக்குது. ஏன்னா, நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் விஜய் சார் அவர் பேசுறது எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விக்கிரவாண்டியில மாநாடு போட்டதுல இருந்து ஒரு நேத்து வரைக்கும் சட்டப்பேரவையில பேசுற வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு சினிமாட்டிக்கா இருக்கு. அவர் சினிமா துறையில இருக்கிறதுனால சினிமாட்டிக்கா. ஆனா எம்ஜிஆர் ஐயாட்ட அவர்ட்ட பாத்தீங்கன்னா, பழைய வீடியோ எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய நடிப்பு வேற மாதிரி இருக்கும். பட் ரியல் லைஃப்ல, அரசியல்ல வேற மாதிரி இருக்கும். அவர் அந்த மாதிரி டைப். அவர் ஒரு நடிகரா இருந்தாலும், பிளஸ் நடிகரா இருந்து அரசியல்வாதியும் இருந்தவர். ஆனா, இப்போ நம்ம விஜய் சார் எப்படின்னா, அவர் அப்படியே நடிப்புல இருந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே அரசியலுக்கு வராங்க. ஏன்னா, அது கூடகிட்டு எந்த அரசியலையும், எந்த ஒரு கட்சியிலயும் இருந்தது கிடையாது. அப்படி தனியா கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சிருக்காங்க. அப்போ ஆரம்பிக்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம கோடீஸ்வரன் ஐயா சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அது 3 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட் படம். நல்ல ஒரு பாட்டு இருக்குது, வைப் இருக்குது, சாங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. அவரு என்ன ஒரு இதுல இப்படி ஒரு 2 நாள் கேட்ட கேள்விக்கு சட்டப்பேரவையில பதில் சொல்லல. இப்ப 3ஆவது நாள் இந்த ஒரு 3 நாள், அந்த 2 நாள் தொடக்கத்துல சட்டப்பேரவை இன்னையோட முடியுது அப்படிங்கும்போது, பாதி எழுதி வச்சு, நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்ன மாதிரி பாதி எழுதி வச்சிருக்க, பாதி எழுதி பேசுறாரு. பட் மனப்பாடம் கூட பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஆனா அந்த எழுதி வச்சத ஒரு சினிமாட்டிக்கா தான் பேசி, அப்புறம் ஒரு குட்டி கதை வேற. அது அவரு நம்ம கோடீஸ்வரன் ஐயா பத்திரிகையாளர் சொல்றாரு. ஏன்னா அவர் எப்பவுமே சொல்லுவாரு, சி.டி. பிரபாகர் சபாநாயகர் சொல்லுவாரு. ரொம்ப அவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அவ்வளவு அற்புதமான ஆளு. அவர் கை எந்த கரையும் படியாது. ஒரு கண்ணியமான உள்ள ஆளு அப்படின்னு சொல்லி அவரே பாராட்டி நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காப்புல. அவரே என்ன சொல்றாருன்னா, அவர் ஆளுங்கட்சிக்காண்டி பேசவா, சில விஷயங்கள எதிர்கட்சிக்காண்டி பேசவா, அதாவது திணறிக்கிட்டு வராரு. ஒரு பக்கம் நல்லதையும் சொல்றாரு. நம்ம செங்கோட்டையன் ஐயா ஒரு இதை பழச இழுத்து அந்த சட்டப்பேரவையில பேசுறாப்புல. ஆனா அதை பழச இழுத்து பேச வேண்டாம்னு சொல்லி தடுக்கிறாப்புல. அது எல்லாரும் நம்ம பார்த்திருப்போம். அப்போ அவர் அந்த இடத்துலயும் ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை தவறுதலா ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது, ஏன்னா பழச இழுத்தீங்கன்னா அது தொடர்ந்து தொட்டு போய்கிட்டு இருக்கீங்கிறதுனால அந்த இடத்த அதை பத்தி பேச வேண்டாம் சொல்லி, அப்போ அவருக்கு அந்த இடத்துல அவருடைய கண்ணியத்தை எந்த அளவுக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு முயற்சி பண்றாரு. பிளஸ் சில இடங்கள்ல முடியல. அதுல கடைசியில பாத்தீங்கன்னா, அந்த ஒரு கைய வச்சு ஒரு ஒரு விஷயம் பண்றாரு நம்ம விஜய் சார். அப்ப பண்ணும்போது சபாநாயகர்கிட்ட கேட்டுதான் பண்றாரு. ஆனா என்ன பண்ண போறான்னு தெரியாம தான் அவர் அனுமதி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல ரொம்ப ரிஸ்க் எடுக்காங்க. அது ஒண்ணுமே அந்த 2 நாளைக்கு முன்னாடி அவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஆனா விஜய் சார் ஒரு ஒரு விஷயம் கேள்வி கேட்டிருக்காரு. இல்லைன்னு சொல்லல. எதிர்கட்சியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன்னா அங்க சட்டப்பேரவை கூச்சல் கூப்பாடாவா ஆகி போயிடுச்சு.
அப்போ ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநடப்பு செய்யறாங்க. அந்த இதுக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து அதுக்கு உட்கார்ந்து அதுக்கு பதில் கொடுத்திருக்கணும். கண்டிப்பா கொடுத்துருணும். ஏன்னா இல்லாட்டினா அவர் வந்து கடைசி விஜய் சார் வந்து முதலமைச்சர் ஐயா அவர்கள் கடைசி வரைக்கும் பேசி முடிக்கிற வரைக்கும் இருந்துட்டு அடுத்த உரை வந்து எதிர்க்கட்சி தலைவர் தான் பேசுறாரு. அப்ப அந்த இடத்துல வந்து மறுபடியும் அவர் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அவர் திரும்ப கேள்வி கேட்டிருக்கலாம். எது நேத்து கேட்ட கேள்விக்கு நீங்க அப்படி கேள்வி கேட்டிருந்துக்கலாம். யாரு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் வந்து கேள்வி கேட்டிருக்கலாம். அவரு என்ன ஒரு காரணத்தினால அவங்க மூத்த தலைவர்கள் சொன்னதுனால வெளிநடப்பு செஞ்சுட்டாரான்னு தெரியல. இருந்து பதில் சொல்லி இதைத்தான் சொல்றாங்க. அவர் வெளியில போய் பிரஸ் மீட்ல சொல்றாரு. இந்த மாதிரி வந்து அவங்க டான்ஸ் மாஸ்டர், சன் மாஸ்டர், கேரவன் தான் நான் வரல. அந்த அளவுக்கு ஒரு ஷூட்டிங்கா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது உண்மைக்கே அப்படித்தான் தெரியுது. சார் வந்து இப்ப என்னன்னா அவருடைய லெவலை வந்து கொஞ்சம் மாத்திக்கிற வேண்டியது. சில பேர் கேக்குறாங்க, இப்பதான் வந்திருக்காரு செய்யறாங்க. விமர்சனம் வைக்கிற நான் எப்பவுமே ஒண்ணு சொல்றது, நம்ம மூத்த பத்திரிகையாளர் எல்லாருமே சொல்றாங்க வந்து விமர்சனம் வேற, குற்றச்சாட்டுங்கிறது வேற. விமர்சனங்கிறது வந்து ஒரு விஷயத்த தப்பு பண்ணீங்கன்னா அந்த சொல்லும் போதும் தன்னை மாத்திக்கிறதுக்கு தான் விமர்சனம். அந்த தப்பு அதுக்காண்டி எல்லாரும் சொல்றது கேட்க வேணாம். குறிப்பிட்டால் உங்களுக்கு தெரியும்ல இது தப்பு அப்படிங்கிறது, அந்த இதை மாத்திக்கிறதுங்கிறது தான் அது. அதை மாத்திக்கணும். நம்ம தமிழக முதல்வர் இன்னொரு 5 வருஷத்துக்கு அவர் தான் ஆள போறாரு. இப்ப சில விஷயத்துல மாத்திக்கணும். அவர் பிறந்த நாள் கொண்டாட்டத்துல இருந்து எல்லாமே வந்து சில இடங்கள்ல வந்து ஒரு போட்டோ வர்றதுல இருந்து எல்லாமே மாத்திக்கணும். ஏன்னா 8 கோடி மக்களுக்கு அவங்க அவரை பார்த்து நிறைய இளைஞர்கள் பின்தொடருவாங்க. அப்போ ஒரு தலைவரானவருங்க வந்து எப்பவுமே வந்து தன்னை சுற்றியுள்ளது, தன்னுடைய பேக்ரவுண்ட்ல தன்னுடைய சுற்றியுள்ள அனைத்து ஆளுகளையும் வந்து அவரையும் சேர்த்து கரெக்டா வச்சுக்கிட்டாதான் மக்களுக்கு வந்து கரெக்டா போய் அவருடைய உணர்வுகளும் அவருடைய நல்ல முறையில் நடந்துக்கிறதும் எல்லாமே வந்து மக்கள் அவரை பார்த்து நம்மளும் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்கு கொண்டு வரணும். இதைத்தான் வந்து பத்திரிகையாளர் வந்து சொல்றாங்க. இத வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஐயா கோடீஸ்வரன் ஐயாவே வந்து அவருடைய இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க என்ன அது வந்து விஜய் சார் உள்ள பற்று மேல உள்ளவங்க அவர் பேசுறாங்க. ஆனா நிறைய பேர் மேக்சிமம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோடீஸ்வரன் ஐயாவுக்கு வந்து நல்ல முறையில அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இங்கிட்ட ரங்கராஜ் பாண்டே ஐயாவும் அப்படித்தான் இதே கணக்கு தான். ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஆனா சில தப்புகள் நடந்திருக்கு, அதை மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு வகையில தான் சொல்லிருக்காங்க. இது சார் தான் வந்து கொஞ்சம் மாத்திக்கணும். நம்ம தமிழக முதல்வர் ஐயாவும் தான் விஜய் சார் தான் வந்து மாத்திக்கணும். இது என்ன சொல்ல, அவரு இன்னொரு 5 வருஷத்துக்கு அவரு அடுத்த 2031 இதே மக்கள்கிட்ட போய் அவர் நிக்கணும். இன்னும் மறுபடியும் ஓட்டு கேட்கணும். இந்த 5 வருஷம் இப்ப ஏற்கனவே இந்த ஒரு 45 நாளைக்கே இந்த பாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதா நடந்துகிட்டு இருக்குன்னு பத்திரிகையாளர் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் பார்க்கலாம். நன்றி.